மீடியாவை 24/7 பார் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதே சோஷியல் மீடியாவை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ப்ரொடக்டிவாக அப்படின்னு மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவை நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்பயராக பண்ணுறாங்க, மோட்டிவேஷனல் கண்டென்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே டூல் 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அந்த ஒரு டூல் சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பீப்புளுக்கு வந்துட்டு நெகட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குது, இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். அப்போ அந்த டூல் மேல மிஸ்டேக்கா, அந்த டூலை நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம மேல மிஸ்டேக்காகவோ, நம்ம யாரு கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவங்கள மாதிரி அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்குள்ள ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேதியிலிருந்து வந்ததுதான் இந்த சேயிங், உன் நண்பன் யாருன்ற சொல் நீ யாருன்ற சொல்கிறேன், உன் எதிரி யாருன்ற சொல் நீ யாருன்ற சொல்கிறேன். இந்த மாதிரி சேயிங்லாம் அந்த ஒரு தியரியிலேருந்து தான் வந்தது. ஓகே, இப்போ நம்ம யாரு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா இல்லையான்னு கேட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் போகுது. ஸோ ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ, மொபைல் ஸ்க்ரீனோட அதிக நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த மொபைல் ஸ்க்ரீன்லேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சோஷியல் மீடியா அப்படின்றதுக்குள்ள தான் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நம்ம அதுலேருந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறோமோ அந்த மாதிரின்னு ரிஃப்ளெக்ஷன், அந்த மாதிரி பழக்கங்கள் நம்மளுக்குள்ளே ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும்.